அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மாசி மகம் 2024 பிப்ரவரி 24ஆம் தேதி நாளைக்கு வருகிறது. இந்த மாசி மக திருநாள் அன்று நம்ம வாழ்க்கையில் சீக்கிரமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரணும், நம்மளுடைய குடும்பத்திலையும் தலைமுறையிலையும் செல்வ செழிப்போட நலமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பொருட்களை வீட்டில் வாங்கி வைக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நிச்சயமாக நீங்கும். ஏன்னா நாளைக்கு மாசி மகத்தோடு சேர்ந்து பௌர்ணமியும் வர்றது இன்னும் ஒரு கூடுதலான சிறப்பான ஒரு பலன். அதனால இந்த நாளை யாரும் தவற விடாமல் எளிமையான வழிபாடை நம்ம செய்கிறது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நிச்சயமாக மாறும். சரிங்க, இப்போ அதை பற்றின தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சிவபெருமானுக்கு உரிய நாளாக கருதப்படக்கூடிய இந்த மக நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய அந்த நாளை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு சிறந்த ஒரு திருவிழா அப்படின்னா நமக்கு மாசி மகம் அப்படிங்கிறதான் ஞாபகத்தில் வரும். மாசி மக நாளன்று நம்ம புனித ஸ்தலங்களில் நீராடுறது மூலமாக நம்மளுடைய பேர்பட்ட தோஷங்களாக இருந்தாலும் அது அத்தனையும் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாசி மக நாளன்று எம்பெருமானையும் பார்வதி தேவியையும் நம்ம விஷ்ணு பகவானையும் நம்ம வழிபாடு செய்தோம். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளும் நிச்சயமாக நீங்கும். அதனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் நாளைக்கு வரக்கூடிய இந்த மாசி மக திருவிழா. உங்களால் முடிந்த எளிமையான வழிபாடை நீங்கள் வீட்டில் இருந்தபடியும் செய்யுங்க. கோவிலுக்கும் செஞ்சு சிவபெருமானை தரிசனம் செய்யுங்க. சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் மனதார நாளைக்கு நீங்கள் வேண்டி பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் எப்படிப்பட்ட தடைகளாக இருக்கட்டும், எந்த உங்களுக்கு வரம் வேண்டுமோ அந்த வரத்தை நீங்கள் கேட்டு பாருங்க. நிச்சயமாக அடுத்த மாசி மகத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நல்லதையும் நிச்சயமாக எம்பெருமான் ஈசன் நடத்தி கொடுப்பார். சரிங்க, இப்போ நாளைக்கு நம்ம சில பொருட்களை வாங்கி வைக்கிறது மூலமாக நம்ம வீட்லேயும் செல்வ செழிப்பு வளரும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, இப்போ என்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பௌர்ணமி நாள், பொதுவாக பௌர்ணமி நாளன்று மகாலட்சுமி தாயாருடைய கடாட்சம் நமக்கு கிடைத்தால் ரொம்பவே நல்லது. அதனால அதுவும் நாளைக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள்னால நீங்கள் காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கல் உப்பு வாங்கி வைங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பாக்கெட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாக்கெட் கல் உப்பு வாங்கி வைத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து மஞ்சள் வாங்கி வைங்க. மஞ்சளை விரலி மஞ்சளாகவும் வாங்கலாம், குண்டு மஞ்சளாகவும் வாங்கலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மஞ்சள் பொடியாக நீங்கள் வாங்கி வைங்க. இந்த 2 பொருளில் நீங்கள் 2 பொருளும் கல் உப்பும் மஞ்சளும் நீங்கள் வாங்கி வைக்கலாம். நல்ல நேரம் பார்த்து நீங்கள் வாங்கி வைங்க. அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் எல்லா கசப்புகளும் நீங்கி மங்களகரம் சீக்கிரமாக கூடி வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மஞ்சள் வாங்கி வைக்கிறோம். நாளைய நாளை யாரும் தவற விடாதீர்கள். எம்பெருமான் ஈசனை மனதார வேண்டுங்க. கண்டிப்பாக உங்களுடைய எல்லா குறைகளையும் நிச்சயமாக அவர் போக்குவார். தேங்க்யூ ஆல்.